ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கி லிஸ்ட் பார்க்க போகிறோம். பாக்கி லிஸ்ட்மையில் நம்ம எழில் வந்து ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்க ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்னையா நடக்குதுங்க, தடுத்து நிப்பாட்டுங்க, ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கு போகிறீங்க, எஞ்சி வாங்கன்னு உலுக்கி நம்ம கொண்டு வரணும் போல். ஒவ்வொருத்தரை யோசிச்சுட்டு அண்ணா போகாதானான்னு சொல்ல ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஐயோ ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமேன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டை போட்டு விட்டு இறங்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து பாக்கியாட்ட போயிட்டு, பாக்கியா நீ என்ன வேணுன்னே பண்ணிட்டு இருக்கியா, உன் பையன் வந்துட்டு வெளியே போயிட்டான், என் பையன் வெளியே போனனால உன் பையனும் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுமைக்காரின்னு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சண்டை போட, இவ்வளோத்துக்கு காரணம் இந்த வாய் தானே, வாய் திருவாயை ஒரு வாயை கம்முன்னு மூடிட்டு போமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, வயிற்றுச்சலும் வேதனையும் கிளப்பாத போ, இங்கே இருந்தால் ஏதாவது நீ சொல்லிக்கிட்டே இருப்ப, அதனால தான் நான் வெளியே போக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எழில் வந்து என்ன போய் வெளியே போக சொல்லிட்டியாமா, நீயா பேசி எது அப்படின்னு ஒரு சோகப்பாட்டை போட்டு விட்டாங்க. இப்போ போட்டு விட்டதோட சரி, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுவ, இவங்களும் அழுவ, குமரி அழுகுறாங்க. நமக்கு வந்த வேதனை சோதனை இதெல்லாம் நீ கடந்துதாப்பா அவனும் உன்னை சோதிக்கிறாங்கப்பா, கடவுள் கொடுத்த வழிப்பா, நீ கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுப்பா, அமுதா ராசின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு யாரும் இனிமேட்டு பேசக்கூடாது, அதுக்காக தான் நான் உன்னை வெளியே அனுப்புறேன்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சதெல்லாம் சரிம்மா, இதை நீ சொல்லியிருக்கணுமா, இருந்தாலும் புரியும், மனசில் நினைக்கிறது புரியும், ஏன்னா இவர் தான் அம்மா பிள்ளையாச்சே, புரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் எலி இருந்துட்டு போகும்போது அண்ணா நில்லுனா போகாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லட்டு குமரி அழுகுது. லட்டு நீ அழுகலாமா, நீ அழுதினா என் மனசு தாங்காது, அதுவும் இல்லாமல் ஒரு பக்கம் கரைஞ்சிட்டு வேற அழுகாதன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. என்னடா நடக்குது இங்கே, அழுகாதன்னு தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்ன கையோட நீ இல்லாமல் நான் எப்படின்னா இருப்பேன், நானும் வரேனா அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பம் ஏஞ்சி வெளியே போகும்னு நினச்சேன். சரி, எப்படியோ ஒரு வழியாக எலியில் கிளப்பி விட்டீங்க, இப்போ நிம்மதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.